சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு காசல் ஆஃப் மகா. இன்னைக்கு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஸ்பெஷல் டே 2. நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணாவோட லீலைகளில் ஒன்றான பூதனா வதம். இந்த லீலை கிருஷ்ணர் ஒரு குழந்தையாக இருந்தபோது அரக்கர்களை வன்முறையால் அல்ல, மாறாக தனது தெய்வீக இருப்பின் மூலம் எவ்வாறு அளித்தார் என்பதை காட்டுகிறது. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மகா ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்சன் ரொம்ப பயந்து போயிட்டான். அவனுக்கு தெரியும் கிருஷ்ணா பிறந்து விட்டான்னு. ஆனா கிருஷ்ணா எப்படி இருப்பான், எங்க இருப்பானே தெரியாது. இருந்தாலும் கம்சன் ஒரு அசுரன் எப்போதும் ரொம்ப மோசமான ஐடியா தான் எடுப்பாங்க. அவன் கூட இருந்த ஒரு ராட்சசி, அதாவது பூதனா வச்சு கிருஷ்ணாவை கொல்ல பிளான் பண்றான். அப்போ பூதனா ஒரு அழகான டிவைன் மூமெண்ட் ஃபார்ம் எடுத்து கோகுல் போனான். அங்க இருந்த எல்லாரும் அவளை பார்த்து ஒரு தேவதை போல இருக்கிறான்னு நினைச்சாங்க. ஏன்னா அவ பார்க்கவே தெய்வீகமா இருக்கிற மாதிரி தோட்டமோடி இருக்கிற வாசி எல்லாரும் இவ தேவின்னு நினைச்சு சகஜமா பழக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவ எப்படியோ யசோதா நந்தா வீட்டுல கிருஷ்ணன் இருக்கிறது தெரிஞ்சு அங்க போனான். யசோதா மனசையும் அவளோட மாயத்தால மயக்கிட்டா. சோ யசோதா என்ன நினைச்சாங்கன்னா, மேல் உலகத்துல இருந்து யாரும் ஒரு தேவி நம்ம கண்ணனை பார்க்க வந்திருக்கான்னு நினைச்சாங்க. அப்படியே பூதனாவும் கிருஷ்ணா பக்கம் போனா. கண்ணனையும் தூக்குறா. அவளை விஷ பாலை கொடுத்து கண்ணன் அழிக்க திட்டம் போறா. பட் நம்ம கண்ணனை சும்மாவா? அவருக்கு தெரியாது எதுவும் இல்ல. நம்ம கண்ணை சிரிச்சான். அவள் கொடுக்கிற பாலை கண்ணனும் குடிக்கிறான். ஆனா கிருஷ்ணா குடிக்கிறது பால் இல்ல, அவ உயிரை. அவ வயசுல ஒரு பயங்கரமான ராட்சசி. பட் கிருஷ்ணாவுக்கு அவள் ஒரு துளி மட்டும்தான். அவ கட்டி கொண்டு அலறி அழுது சொல்லிக்கொண்டே அவளோட உண்மை ரூபத்துக்கு மாறுறா. ரொம்பவே கொடூரமான உருவம், டால் அண்ட் டெரிஃபையிங் ஃபார்ம். பட் குட்டி கண்ணனும் அழகா எல்லா வேலையும் முடிச்சுட்டு எதுவும் தெரியாத குட்டி பையன் மாதிரி அவ மேல உட்கார்ந்து இருந்தாரு, காமான ஸ்மைலோட. கிருஷ்ணரும் அந்த விஷப்பாலை குடித்து அவளுடைய உயிரை எடுத்த பின்பு அவர் ஒரு குழந்தை போல தன் கண்களை மூடி உறங்க போகும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி பண்றாரு. சோ அங்க இருந்தவங்க ராட்சசியோட கத்துற சத்தம் கேட்டு அங்க வந்த எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. யசோதா நந்தாவும் பாக்குறாங்க. யசோதா அவனை கண்ட உடனே பதட்டம் அடைறாங்க. கண்ணன் கண் மூடிக்கிறத பார்த்து அவனை தழுவிக்கிட்டே என்ன ஆச்சு என் கண்ணனுக்குன்னு பயத்தோட கட்டி பிடிக்கிறாங்க. யசோதா ரொம்ப பயத்துல இருந்தார். கிருஷ்ணாவை தழுவி திருஷ்டி போட்டு வச்சு சுத்தி போடுறாங்க. யசோதாவும் கண்ணனை இனி எந்த ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்தினேன்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம கண்ணனே பரம தெய்வமாச்சு. சோ அவனுக்கு தீய கண்கள் எதுவுமே தீங்கு செய்யாது நம் கண்ணனை. சோ அங்குள்ளவங்க கண்ணனுக்கு காயம் ஏற்பட்டிருக்கான்னு பார்க்கறாங்க. பட் கண்ணன் திருப்பியும் சிரிக்கிறான். கோகுல் மக்கள் பூதனாவின் உடலை எரிக்கும் போது அவங்க நினைச்சாங்க ஒரு மோசமான வாசனை வரும்னு. ஆனா அதுக்கு பதிலா சந்தன வாசனை பரவியது. அந்த நிமிஷத்துல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த குழந்தை ஒரு சாதாரண குழந்தை அல்லன்னு. இருந்தாலும் இதுலயும் ஒரு நல்லது நடந்துச்சு. பூதனா ஒரு அரக்கியாக இருந்தாலும் கிருஷ்ணர் அவளுக்கு மோட்சம் கொடுத்தார். பூதனா வதம் என்பது தண்டனைக்கானது மட்டுமல்ல, அது கிருஷ்ணரின் பகைவர் கூட காணப்படும் கருணையை காட்டுகிறது. அவருக்கு ஆயுதங்கள் தேவையில்லை. அவர் இருக்கிற சாமரசமே அதர்மத்தை அளிக்கிறது. ராட்சசி போன்ற பூதனாக்களும் அவரை தொடும்போது அவர்களது ஆத்மா தூய்மை அடைகிறது. பூதனா ஒரு ராட்சசியாக இருந்தாலும் கிருஷ்ணருக்கு அவள் பால் கொடுத்தால அவளுக்கு அந்த நேரம் ஒரு தாய்மையின் அனுபவம் கிடைத்தது. இவத்தோ அது ஒரு பாய்சன் பாலா இருந்தாலும் கிருஷ்ணா அவளை ஒரு தாய்மையாக எடுத்துக்கொண்டார். அவன் பார்க்கிறது என்றும் அன்பு மட்டுமே. அதனால்தான் அவளோட ஜீவனை கொடுத்தாலும் கிருஷ்ணர் அவளுக்கு மோட்சம் கொடுத்தார். பூதனா, பூத் பவித்ரம், நா நெகட்டிவ். பூதனான அர்த்தம் சன்ஸ்கிரிட்ல பியூரிட்டி லெஸ்ன்னு சொல்றாங்க. அவள் அந்த அழிவு நிறைந்த பாவம் பொருந்திய உருவம். ஆனா கிருஷ்ணா அவளை தொடும்போது அவளது அதிநேர்மையான ஆத்மா வெளிப்பட்டது. அவளது உடல் அழிந்தாலும் ஆத்மா தூய்மையாய் மாறியது. இன்னொரு ஐடல் சிம்பாலிசம், பூதனா இஸ் இக்னோரன்ஸ், ஈகோ, டிசெப்ஷன். கிருஷ்ணா இஸ் ஞானா, ட்ரூத், லவ். கண்ணன் நிறுத்தில் வந்த போது அனைத்தும் திரிந்து விட்டது. தட் இஸ் த லீலா, destroying evil not by hate but by grace. சரி, அதுக்கப்புறம் இது எல்லாருக்கும் இருக்கும் ஒரு கொஸ்டின். கண்ணன் பிறக்கும் நேரத்துல அவன் கார்மேக வண்ணனா தான் பிறந்தான். மேக நிறம் போல் தெரிந்த ஒரு தெய்வ வடிவம். ஆனா சில பக்த காட்சிகள்ல, சில அனுபவ நிலையில, சில பாடல்கள்ல ஒரு அழகான கற்பனை இருக்கு. கண்ணன் ஒரு சாதாரண குழந்தை மாதிரியே பிறந்தான். ஆனா பூதனாவோட விஷப்பாலை குடிக்கும் போது அவளோட இயல்பையும் பாவத்தையும் அப்சார்ப் செய்து அவன் தோல் கார்மேக நிறமா மாறினது. அதன் மூலமா தான் அவனுக்கு கார்மேக வர்ணம் தோல் வந்ததுன்னு சொல்றாங்க. இது உண்மையோ இல்லையோ, ஆனா அன்பின் விளக்கம் இருக்கும் காட்சி. கண்ணன் என்றும் கார்மேக வண்ணன், அவன் லீலை என்றும் கதைக்கு ஒரு அழகிய இடம் கொடுக்கும். சோ இன்னைக்கான லீலா தான் பூதனா வதம். கிருஷ்ணர் சாதாரண குழந்தை அல்ல என்பதை தெரியப்படுத்திய முதல் அடையாளங்களில் ஒன்றே இது. அவர் சுயம் பகவான், தெய்வீகத்தினை தானே தன்மையாக்கியவர். அவரின் இருப்பில் விஷமும் விஷமில்லை, அது தூய்மையாய் மாறுகிறது. நாளை கிருஷ்ணாவோட இன்னொரு அதிசய லீலா பார்க்க மறந்துடாதீங்க. உண்மையும் அன்பையும் கலந்த அந்த அழகான காட்சிகள். ராதே ராதே, ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா.